செலுத்த வாருங்கள், பண்ணிசைத்து பாடுங்கள், வாருங்கள் அன்பு மாந்தரே. பழி செலுத்த வாருங்கள், பண்ணிசைத்து பாடுங்கள், வாருங்கள் அன்பு மாந்தரே. இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க காணுங்கள், இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க காணுங்கள், இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, அருள் வழங்கும் இதயம் சேரும் அன்புருவை கேளுங்கள், வாருங்கள் அன்பு மாந்தரே. பழி செலுத்த வாருங்கள், பண்ணிசைத்து பாருங்கள், வாருங்கள் அன்பு மாந்தரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தாய் திருச்சபையானது தவக்காலத்தின் 5வது ஞாயிறை நினைவு கூறுகின்றது. இன்றைய நாளில் விசேட விதமாக ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நானே உயிர்ப்பு என்று நினைவூட்டுகின்றார். ஆண்டவரை பற்றி கொள்ளுகின்றவர்கள், அவரில் நிலைத்து வாழுகின்றவர்கள் எப்பொழுதும் உயிர்ப்பின் மகிழ்ச்சியை கொண்டிருப்பார்கள் என்கின்ற வாக்குறுதியையும் தருகின்றார். ஆகவே இந்த நாளிலே உயிர்ப்பாக இருக்கின்ற நம் ஆண்டவர் மீது நம்பிக்கையுள்ளவர்களாக வாழ்ந்து இயேசுவின் உயிர்ப்பு தருகின்ற மகிழ்ச்சியில் நாங்கள் என்றும் நிலைத்திருக்க வரம் கேட்டு இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க எங்களுக்கு தடையாக இருக்கின்ற எங்கள் பாவங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியாய் புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மையே கையளித்தார். உமது உதவியால் அதே அன்பில் நாங்களும் விரைந்து முன்னேறி செல்ல எங்களுக்கு அருள் தருவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகள் என்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்பக் கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பவர். ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, ஆம், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரேலரை மீட்பவர் அவரே. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடி கொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்தாயினும் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராய் இருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்ய அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எல்லா புகழும் மாட்சிமையும் உமக்கே ஆண்டவரே.
புகழும் மாட்சிமையும் உமக்கே ஆண்டவரே. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்கின்றார் ஆண்டவர். எல்லா புகழும் மாட்சிமையும் உமக்கே ஆண்டவரே. எல்லா புகழும் மாட்சிமையும் உமக்கே ஆண்டவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பெத்தானியாவில் வாழ்ந்து வந்த லாசர் எனும் ஒருவர் நோயுற்றிருந்தார். அவ்வூரில்தான் மரியாவும் அவருடைய சகோதரியுமான மார்த்தாவும் வாழ்ந்து வந்தார்கள். இந்த மரியாதான் ஆண்டவர் மேல் நறுமணத் தைலம் பூசி தமது கூந்தலால் அவரின் காலடிகளை துடைத்தவர். நோயுற்றிருந்த லாசர் இவருடைய சகோதரர். லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உம் நண்பன் நோயுற்றிருக்கின்றான் என்று தெரிவித்தார்கள். அவர் இதை கேட்டு, இந்த நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான், இதனால் மானிட மகனும் மாட்சி பெறுவார் என்று சொன்னார். மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். லாசர் நோயுற்றதை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாட்கள் அவர் தங்கியிருந்தார். பின்னர் தம் சீடரிடம், மீண்டும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று கூறினார். அவருடைய சீடர்களோ அவரிடம், ராபி, இப்பொழுதுதானே யூதர்கள் உம்மேல் கல்லெறிய முயன்றார்கள், மீண்டும் அங்கு போகப் போகின்றீரா என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, பகலுக்கு 12 மணி நேரம் உண்டல்லவாம். பகலில் நடப்பவர்கள் இடறி விழுவதில்லை, ஏனெனில் பகல் ஒளியில் அவர்களால் பார்க்க முடிகின்றது. ஆனால் இரவில் நடப்பவர் இடறி விழுவார், ஏனெனில் அப்பொழுது ஒளி இல்லை என்றார். இவ்வாறு சொன்ன பின் தன் நண்பன் லாசர் தூங்குகின்றான், நான் அவனை எழுப்புவதற்காக போகின்றேன் என்றார். அவருடைய சீடர்களோ அவரிடம், ஆண்டவரே, அவன் தூங்கினால் நலமடைவார் என்றனர். இயேசு அவருடைய சாவை குறித்தே இவ்வாறு சொன்னார். வெறும் தூக்கத்தையே அவர் குறிப்பிடுவதாக அவர்கள் நினைத்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், லாசர் இறந்து விட்டான் என்று சொன்னார். நான் அங்கு இல்லாமல் போனது பற்றி உங்கள் பொருட்டு மகிழுகின்றேன், ஏனெனில் நீங்கள் என்னை நம்புவதற்கு இது ஒரு வாய்ப்பாகின்றது. அவனிடம் போவோம் வாருங்கள் என்றார். திதிமெனும் தோமா தம் உடன் சீடர்களிடமும், நாமும் செல்லுவோம், அவரோடு இறப்போம் என்று சொன்னார். இயேசு அங்கு வந்த பொழுது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாட்கள் ஆயிருந்தன. பெத்தானியா ஜெருசலேமுக்கு அருகில் ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருந்தது. சகோதரர் இறந்ததனால் மார்த்தா, மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தார்கள். இயேசு வந்து கொண்டிருக்கின்றார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா எதிர்கொண்டு சென்றார், மரியாவோ வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்பொழுது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்று சொன்னார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர் தழுவான் என்றார். மார்த்தா அவரிடம்,
இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் பொழுது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர்கள் இறந்தாலும் வாழ்வார்கள். உயிரோடு இருக்கும் பொழுது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார்கள். இதை நீ நம்புகின்றாயா என்று கேட்டார். மார்த்தாவோ அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகுக்கு வர இருக்கின்றவர் என நான் நம்புகின்றேன் என்று சொன்னார். இவ்வாறு சொன்ன பின்னர் மார்த்தா தம் சகோதரியான மரியாவை கூப்பிட சென்றார். அவரிடம், போதகர் வந்துவிட்டார், உன்னையும் அழைக்கின்றார் என்று காதோடு காதாக சொன்னார். இதை கேட்டதும் மரியா விரைந்தெழுந்து இயேசுவிடம் சென்றார். இயேசு அதுவரையிலும் ஊருக்குள் வரவில்லை. மார்த்தா தம்மை சந்தித்த இடத்திலேயே இன்னும் இருந்தார். வீட்டில் மரியாவுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் அவர் விரைந்தெழுந்து வெளியே செல்லுவதைக் கண்டு அவர் அழுவதற்காக கல்லறைக்கு போகின்றார் என்று எண்ணி அவர் பின்னே சென்றார்கள். இயேசு இருந்த இடத்திற்கு மரியாள் வந்து அவரை கண்டதும் அவர் காலிலே விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்றார். மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுவதையும் கண்டபொழுது இயேசு உள்ளம் குமுறி கலங்கி, அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், ஆண்டவரே, வந்து பாரும் என்று சொன்னார்கள். அப்பொழுது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அதை கண்ட யூதர்கள், பாருங்கள், லாசர் மீது இவனுக்கு எத்தனை அன்பு என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் அவர்களுள் சிலர், பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்த இவரை சாகாமல் இருக்க செய்ய முடியவில்லையா என்று கேட்டார்கள். இயேசு மீண்டும் உள்ளம் குமுறியவராக கல்லறைக்கு அருகில் சென்றார். அது ஒரு குகை. அதை ஒரு கல் மூடியிருந்தது. கல்லை அகற்றி விடுங்கள் என்று இயேசு சொன்னார். இறந்து போனவரின் சகோதரியான மார்த்தா அவரிடம், ஆண்டவரே, 4 நாட்கள் ஆயிற்றே, நாற்றம் அடிக்குமே என்று சொன்னார். இயேசு அவரிடம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சிமையை காண்பாய் என நான் உன்னிடம் சொல்லவில்லையா என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் கல்லை அகற்றினார்கள். இயேசு அண்ணார்ந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்ததற்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். நீர் எப்பொழுதும் என் வேண்டுதலுக்கு செவிசாய்க்கின்றீர் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்து நிற்கும் இந்த கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்று சொன்னார். இவ்வாறு சொன்ன பின்னர் இயேசு உரத்த குரலில், லாசரே, வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். அவருடைய கால்களும் கைகளும் துணியால் கட்டப்பட்டிருந்தன. முகத்தில் துணி சுற்றப்பட்டிருந்தது. இயேசுவோ, கட்டுகளை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று சொன்னார். மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினார்கள். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, தொடர்ச்சியாக ஞாயிறு காலங்களில் இந்த தப காலத்தில் நாங்கள் வாசிக்கின்ற இறை வார்த்தைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றது. சிலாக்களுக்கு அது ரொம்ப நீளம் மாதிரியும் தெரியலாம். இன்றைக்கு கிட்டத்தட்ட 41 வசனங்கள் புனித யோவான் நற்செய்தியாளர் நேராக பார்த்த ஒரு சாட்சியாக
ரொம்ப அழகாக அன்றைக்கு நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒழுங்காக சொல்லி வைத்திருக்கின்றார். ரொம்ப அழகான இறைவார்த்தை பகுதி. இந்த இறைவார்த்தை பகுதியிலிருந்து ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு மட்டுமல்ல என்னுடைய வாழ்க்கைக்காகவும் அதை தியானிக்க ஆசைப்படுகின்றேன். முதலாவது, இன்று இறை வார்த்தைகள் தெளிவாக யோவான் நற்செய்தியாளர் மிகவும் உணர்வு பூர்வமாக சொல்லுகின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், இயேசு லாசரை, மார்த்தா, மரியாளை அன்பு செய்தார். அந்த வார்த்தை ரிப்பீட் ஆகுது, கவனிச்சிருப்பீங்க, திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்றது. இயேசு இவர்களை மிகவும் அன்பு செய்தார். ஆனால் யோவான் நற்செய்தியாளர் இயேசு இவர்களை அன்பு செய்தார், யூதர்கள் கூட இதை உணர்ந்திருந்தார்கள் என்பதை நினைவூட்டுகின்றவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகின்றார். அதை சில நேரங்களில் நானும் நீங்களும் கவனிக்க தவறிவிடுகின்றோம். இயேசுநாதர் மார்த்தா, மரியாள், லாசர் மீது அதிக அன்பு கொண்டிருந்தார். அதனால்தான் லாசரினுடைய மரணத்தை பார்க்கின்ற பொழுது அவருக்கு தெரியும், இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்திலே லாசரை உயிர்ப்பிக்கப் போகின்றார். ஆனாலும் அவர் அழுகின்றார். ஏனென்றால் இவர்கள் மீது அதிக அன்பு இயேசு வைத்திருந்தார். யோவான் சொல்லுகின்றார், இயேசு இவர்கள் மீது அதிக அன்பு வைத்திருந்தாலும் லாசர் சாகப் போகின்றான், செத்து விட்டான் என்று தெரிகின்ற பொழுது வேண்டுமென்றே காலம் தாழ்த்துகின்றார். இது ஆச்சரியமாக இருக்கின்றது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் யாராவது ஒருவரை ரொம்ப அன்பு செய்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த ஆளுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு நினைங்களேன். என்ன செய்வீங்க? சரி, நாளைக்கு பார்த்துக்குவோம், ஒரு 2 நாள் போகட்டும் அப்படி என்று இருப்பீங்களா? அல்லது உடனடியாக ஓடிப்போய் என் நண்பனை காப்பாற்ற வேண்டும் என்று அவசரப்படுவீங்களா? நிச்சயமாக அவசரப்படுவோம். ஆனால் இயேசு அவசரப்படவில்லை. ஏனென்றால் இயேசுவின் அன்பு அவசரப்படுகின்ற அன்பு அல்ல. ஒரு விவிலிய அறிஞர் இப்படி சொல்லுகின்றார், இயேசுவின் அன்பு அவசரப்படாது, ஆனால் சரியான நேரத்தில் அதை செய்யும் என்று சொல்லுகின்றார். எங்கோ ஒரு இடத்திலே நான் வாசித்த ஒரு சின்ன ஒரு விஷயம் நினைவுக்கு வருகின்றது. இருவர் பேசிக்கொள்ளுகின்றார்கள். ஒருவர் பதில் சொல்லுகின்றார். ஒருவன் சொல்லுகின்றான், ஜீசஸ் ஆஃபன் கெட்ஸ் லேட். ஆண்டவர் இயேசு அடிக்கடி லேட்டாக வந்துடுறார். மற்றவன் சொல்கிறானாம், ஜீசஸ் இஸ் ஆல்வேஸ் ஆன் டைம் பட் சம்டைம்ஸ் ஹி கம்ஸ் ஏர்லி. ஆண்டவர் எப்பொழுதும் சரியான நேரத்துக்குத்தான் செயல்படுவார், சில நேரங்களில் கொஞ்சம் நேரத்துடன் செயல்பட்டு விடுவார். அவரிலே தாமதத்திற்கு இடமில்லை. ஆண்டவர் எங்கள் ஜெபங்களை கேட்கின்றார். அவர் தாமதிக்கின்றார் என்றால் எங்கள் ஜெபங்களை நிராகரித்து விட்டார் என்பது அல்ல. என்னுடைய ஜெபங்களை நிறைவேற்றி வைப்பதற்கு சரியான ஒரு தருணத்தை ஆண்டவர் இயேசு பார்த்து கொண்டு இருக்கின்றார் என்பதுதான் அர்த்தம். இங்கே பாருங்கள், லாசரினுடைய நிகழ்ச்சியிலும் ஆண்டவர் இயேசு கொஞ்சம் காலம் தாழ்த்துவதை போன்று தெரிகின்றது. ஆனால் அது என் பார்வைக்குத்தான் காலம் தாழ்த்துவதை போன்று இருக்கின்றதே ஒழிய இறைவனுடைய நிரந்தரமான திட்டத்தில் அது காலம் தாழ்த்தப்படுவது அல்ல. சரியான நேரத்தில் அதை அவர் செய்வார், நிச்சயமாக செய்வார். ஆனால் உங்கள் நேரத்திற்கு அல்ல, என் நேரத்திற்கு அல்ல, எங்களுக்கு பயன்படுகின்ற சரியான தனது நேரத்தில் ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பாருங்க. நீங்கள் ஒரே விஷயத்தை பல ஆண்டுகள் கேட்டிருப்பீர்கள், கிடைத்திருக்காது. திடீரென்று எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும். அந்த நேரம்தான் சரியான நேரமாக இருந்திருக்கும். இரண்டாவதாக, அன்பான சகோதரங்களே, எல்லோர் வாழ்க்கையிலும் துன்பங்கள் உண்டு.
துன்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை எங்களால் வாழ முடியாது. ஒரு தடவை மார்த்தாள், மரியாள், லாசர் இவர்கள் வாழ்க்கையிலே எதிர்பாராத துன்பம் ஒன்று வந்தது. அது உங்களுக்கும் எனக்கும் எதிர்பார்க்காதது. லாசரும் மார்த்தாளும் மரியாளும் எதிர்பாராதது. ஆனால் இறைவனுக்கு தெரியும் இந்த நேரத்தில் இவர்களுக்கு துன்பம் வரும் என்பது. ஆனால் பாருங்கள், இன்றைய இறைவார்த்தைகள் தெளிவாக சொல்லுகின்றன, இவர்கள் துன்பத்தில் இருந்த பொழுது ஆண்டவர் இயேசு அவர்களை பார்க்க போனார். அன்றைக்கு லாசரையும் லாசருடைய சகோதரிகளையும் இயேசு பார்க்க போன பொழுது சீடர்கள் எல்லாரும் தடை போட்டார்கள். ஏன் தெரியுமா? அது மிகவும் ஆபத்தான ஒரு காலம். கொஞ்ச நாட்களுக்கு முன்னர் தான் இயேசுவை கொலை செய்ய பார்த்தார்கள். அந்த வெறி இன்னும் அடங்கிவிடவில்லை, சீடர்களுக்கு தெரிகின்றது. ஆகவே இயேசுவுக்கு ஆபத்து இருக்கின்றது. இயேசு அங்கே போவதற்கு சாதகமான சூழ்நிலை அன்று இருக்கவில்லை. ஆனால் இயேசு வந்தார். இது எதை சொல்லுகின்றது என்றால், என்ன நிலைதான் ஆனாலும், இயேசுவுக்கு என்ன வேதனை வந்தாலும், அவருடைய உயிருக்கே ஆபத்து வந்தாலும், நிச்சயமாக இயேசு நான் தடுமாறுகின்ற பொழுது என்னை தேடி வராமல் இருக்க மாட்டார். நான் துன்பப்படுகின்ற பொழுது அவர் என்னுடன் இருப்பார், என் அருகே இருப்பார். எனக்கு பலமாக, சக்தியாக, ஒரு ஆற்றலாக ஆண்டவர் இயேசு இருப்பார் என்பதை எங்களுக்கு இரண்டாவதாக சொல்லுகின்றது. மூன்றாவதாக, அன்பான சகோதரங்களே, மிகவும் சவாலுக்குரிய என்னுடைய கடமையை ஆண்டவர் இயேசு இந்த நிகழ்ச்சியின் வழியாக நினைவூட்டுகின்றார். பாருங்க, இயேசுநாதர் 4 நாள் கழித்து லாசருடைய கல்லறைக்கு வருகின்றார். ஏன் அங்கே வந்தார்? லாசரை உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக வந்தார். இயேசுவுக்கு தெரியும், என்னால் உயிர்ப்பிக்க முடியும். ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை, ஜஸ்ட் ஒரு வார்த்தை, லாசரே வெளியே வா. அது ஒரு வார்த்தை தான். லாசர் வெளியே வருவான். அவருக்கு தெரியும். இந்த பெரிய ஒரு விஷயத்தை ஆண்டவர் ஒரே வார்த்தையினால் செய்து முடிக்க கூடியவராக இருக்கின்ற பொழுது, அந்த கல்லை அகற்றுவதற்கு மனிதர்களின் உதவியை கேட்க வேண்டுமா? தேவையில்லையே. அது முடிந்த பிறகு கொஞ்சம் பாருங்க, இயேசுநாதர் மக்களுக்கு சொல்லுகின்றார், கல்லை அகற்றுங்கள் என்றார். ஒரே வார்த்தையிலே லாசருக்கு உயிர் கொடுத்தார். நாற வேண்டிய உடல் மிகவும் அழகாக, நேர்த்தியாக கல்லறையை விட்டு வெளியே வருகின்றது. திரும்பவும் இயேசு சொல்லுகின்றார், சுற்றி இருக்கின்றவர்களை பார்த்து, அவன் முகத்தை சுற்றி இருக்கின்ற துணியை கழற்றுங்கள், அவனை சுற்றி இருக்கின்ற பரிவட்ட துணியை கழட்டுங்கள். இயேசுநாதர் இதை செஞ்சிருக்கலாதா? ஒரே வார்த்தையினால் அவர் அதை செய்திருக்கலாமே. அதுக்கு அவ்வளவு நேரம் தேவையா? அவருக்கு என்ன கஷ்டம்? கஷ்டம் கிடையாது. ஆனால் இயேசு என்ன சொல்ல விரும்புகின்றார் என்றால், மனிதர்களை வாழ வைக்கின்ற பொழுது நான் மட்டும் அதை செய்ய மாட்டேன். சுற்றி இருக்கின்ற நீங்கள் எல்லாரும் மனிதர்களை வாழ வைக்கின்ற கடமையில் உங்களையும் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அதைத்தான் இதன் வழியாக நான் நினைவூட்டுகின்றேன் என்று இயேசு சொல்லுகின்றார். அன்பான சகோதரங்களே, எங்களுடைய பங்கில் இருக்கின்ற எல்லாருக்கும் ஆண்டவர் உயிர் தருகின்றார், அவர்களை வாழ வைக்கின்றார். ஆண்டவர் அவர்களை வாழ வைக்கின்ற பொழுது நீங்களும் நானும் அந்த பணியில் பங்கேற்க வேண்டும் என்று விரும்புகின்றார். எப்பொழுது நாங்கள் ஆண்டவர் மனிதர்களை வாழ வைக்கின்ற அந்த உன்னதமான பணியில் எங்களையும் ஈடுபடுத்தி கொள்ளுகின்றோமோ, அப்பொழுதுதான் எங்கள் சகோதரர்கள் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற வாழ்க்கையை முழுவதுமாக வாழ முடியும். தபசு காலத்தின் 5வது ஞாயிறு எங்களுக்கு தருகின்ற செய்திகள் நிறைய உண்டு.
அவற்றில் நாங்கள் இன்று பார்த்து கொண்ட செய்திகள் 3. இந்த 3 செய்தியையும் நான் ஒரு குருவானவராக என் வாழ்க்கையில் வாழ, நீங்கள் எல்லாரும் நல்ல பக்தர்களாக விசுவாசிகளாக இந்த தபக்காலத்திலிருந்து தொடர்ந்து வாழ வரம் கேட்டு தொடர்ந்தும் நாங்கள் ஜெபிப்போம். இப்பொழுது எங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டு மன்றாடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். அவரது குறிப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். எங்கள் தேவைகளை நிறைவேற்ற ஆண்டவர் என்றும் ஆயத்தமாக இருக்கின்றார். நம்பிக்கையுடன் கேட்பதே எங்கள் கடமையாக இருக்கின்றது. ஆண்டவர் மீது இருக்கின்ற நம்பிக்கையில் எங்கள் தேவைகளை நாங்கள் சொல்லி மன்றாடுவோம். என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்கின்ற இயேசுவின் கூற்றை உறுதியாய் பற்றி கொண்டு திரு அவை என்கின்ற படகில் பயணிக்கும் இறைமக்களாகிய நாங்களும் எங்களை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ உள்ளிட்ட திரு அவை தலைவர்களும் மறைப்பணியாளர்களும் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றில் நிலைத்திருந்து நிலை வாழ்வை நோக்கி பயணிக்க அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரவில் நடப்பவர் இடறி விடுவது போல இன்றைய உலகு போர்கள், வன்முறை, தீவிரவாதம் ஆகியவற்றால் தடுமாறுகிற வேளையில் நீர்தாமே ஒளியாய் இருந்து அமைதியின் பாதையில் வழிநடத்திட வேண்டுமென்றும் உலகாளும் தலைவர்களும் எம் நாட்டினை ஆள்வோரும் அறவழியில் ஆட்சி புரியவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான் என்று கூறியதோடு நீ நம்பினால் கடவுளின் மாட்சிமையை காண்பாய் என்றும் சொல்லி இறந்த லாசரை உயிரோடு எழச் செய்த இறைவா, நீர் எம்மோடு இருந்தால் நாங்கள் சந்திக்கும் துயரங்களும் நோய்களும் எம்மை விட்டு விலகும் என்பதோடு இறுதி நாளில் உம்மோடு கூட உயிர்ப்போம் என்கின்ற நம்பிக்கையுடன் நாங்கள் வாழ்ந்திட நீர்தாமே அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேர்பும் தொலைக்காட்சிக்கு பல விதங்களிலும் உதவி புரியும் அனைவரையும் ஆசிர்வதித்தரலும். பல்வேறு நோய்களினாலும் இன்னல்களினாலும் நேரடியாக திருப்பலிக்குச் செல்ல முடியாமல் வீடுகளில் இருந்து இத்திருப்பலியுடன் இணைந்து கொண்ட அனைவரையும் ஆசிர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொஞ்ச நேரம் அமைதியாக எங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் எங்கள் ஜெபங்களை கேட்டு நிற்கின்ற அனைத்து உறவுகளுக்காகவும் ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை நீர் எப்பொழுதும் அன்புடனும் கருணையுடனும் செவிமடுக்கின்றீர் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். அந்த நம்பிக்கையுடன் நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு நிறைவாக தாரும். என்றென்றும் வாழுகின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு தரும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த இரசத்தை உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு தரும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதரங்களே, நாங்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பான ஆண்டவரே, கிறிஸ்தவ நம்பிக்கையின் படிப்பினைகளினால் நீர் நிரம்பியுள்ள உம்மடியார்களாகிய எங்களுக்கு செவி சாய்த்தருளும். இந்த பலியின் பயனாக எங்கள் எல்லோரையும் புனிதப்படுத்தி எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மெய்யான மனிதராகி அவர் தன் நண்பர் லாசருக்காக கண்ணீர் விட்டு அழுதார். என்றுமுள்ள கடவுளாகி அவர் லாசரை கல்லறை நின்று உயிர் பெற்றெழச் செய்தார். அவரே மனித இனத்தின் மேல் இரக்கம் கொண்டு தூய மறை நிகழ்வுகளால் எங்களை புதிய வாழ்வுக்கு இட்டுச் சென்றார். அவர் வழியாக மாண்புக்குரிய உம்மை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன் காலத்துக்கும் மக்களிக்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் உம்மை இறைஞ்சி புகழ்ந்து பாடி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தை, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம்.
இவ்வாறங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தன் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கின்றோம் திரு அவை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் கார்டினல் மெல்கம் ரஞ்சித், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். நாம் அனைவரும் உம்முடைய அன்பின் முழுமையை அடையச் செய்யும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போனங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித சூசியப்பர், அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக இருந்த புனிதர் அனைவருடன் நாங்களும் நித்திய வாழ்வில் தோழமை கொண்டும் திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவர் இயேசு எங்களுக்கு ஜெபிக்க சொல்லி தந்தார். இயேசு சொல்லி தந்தவாறே நாங்களும் பக்தியுடன் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களில் இருந்து விடுதலை பெற்று எந்தொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எங்கள் மீட்பர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும்
என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசுவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. ஆண்டவர், எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திருச்சபையின் விசுவாசத்தை பார்த்து நாம் அனைவருக்கும் நிலையான அமைதியும் ஒற்றுமையும் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருடன் இயேசுவின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர். அவரை பெற்றுக்கொள்ள அழைக்க பெற்ற நாங்கள் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நிறை நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிர் உடலாய் வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உண்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். வாடி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இறை யாராவது உண்டா? அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். எனது உடலை உண்ணும் எவர் பசியை அறிந்திடா. எனது உடலை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடா. என்றும் எனது குருதி பருகும் எவரும் தாகம் தெரிந்திட. நானே வாடி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா? அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரியுமை வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்ட நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்றும் வாழ்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழ்வோம். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் சபங்களினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசீர் நிறைவாக கிடைக்கட்டும். அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் நம் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. குணமதிலே மாறாட்டம் குணமதிலே மாறாட்டம். குவலயம்தான் இணைவதெப்போ குவலயம்தான் இணைவதெப்போ. யாரிடம் செல்வோம்